வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். இந்த வீடியோவில் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள் அப்படின்னா சமூக பிரச்சனைகள். அது ஆண்கள் ரொம்ப 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 கம்மியாக தான் அரசு வேலையில் செலக்ட் ஆகுறாங்க. பெண்கள் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் தவறுதலாக பண்ணுறதுனால சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 போன்ற தேர்வுகள்லாம் கிட்டத்தட்ட 75% பெண்கள் வர்றாங்க, 25% தான் ஆண்கள் வராங்க. உடனே கேட்கலாம், இது 30% இடஒதுக்கீட்டால அப்படின்னா அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 30% என்ன 40% இடஒதுக்கீட்டு கொடுத்தா கூட இவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது குரூப் 1ஓட ரேங்க் லிஸ்ட் இப்போ விட்டுருக்குறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது மதிப்பெண் அடிப்படையில். அப்போ முதல் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 561.75. இப்போ நீங்கள் கேட்கலாம், 2 மதிப்பெண் ஒரே பேர் பாருங்க 2 மதிப்பெண் பார்க்கலாமே. 544.75, 544.75 2 பேரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அப்போ யாருக்கு ரேங்க் முன்னாடி வரும் அப்படின்னா ஏஜ் அதிகமாக உள்ளவங்க. 2 பேரும் 97 தான் பிறந்திருக்காங்க. பட் இவர் ஜனவரியில் பிறந்திருக்காரு, அடுத்து ஆகஸ்டில் பிறந்திருக்காரு. அதனால் அவருக்கு ரேங்க் முன்னுரிமையாக போகும். இது குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன். அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்காக அப்படின்னு தனியாக இங்கே கொடுக்கக்கூடாது. தப்பு. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 66. நோட்டிஃபிகேஷன் வரும்போது 69 இருந்தது, அப்புறம் 3 குறைஞ்சது 66. இந்த மாதிரி SC விமன், இந்த மாதிரி MBC விமன், BC விமன் இப்படின்னு தனித்தனியாக கொடுக்கக்கூடாது. இது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை வயலேட் பண்ணக்கூடியது. இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக தேர்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேசஸ் போட்டிருக்கிறாங்க. அதை கரெக்டாக நீதிபதிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். மொத்த வேக்கன்சி 66. அதில் நமக்கு தெரியும் ரிசர்வேஷன் எப்போவுமே 69% தமிழ்நாட்டில். ஸோ அப்போ மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா 31%. 31% அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, யார் வேணாலும் வரலாம். பட் ஓப்பன் கேட்டகரியிலையும் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் உண்டு, உள்ஒதுக்கீடு உண்டு. அது என்ன அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான இடஒதுக்கீடு. அப்போ பார்ப்போம். அப்போ 66 அப்படின்னா அதில் 31% அப்படிங்கிறது 20.46. அப்போ 20 பேரை ஓப்பனில் எடுப்பாங்க. ஓப்பனில் எப்படி எடுப்பாங்க? இந்த ஓவரால் ரேங்க் பிரகாரம் தான் எடுப்பாங்க. ஓப்பனில் எந்த கம்யூனிட்டி எதுவும் பார்க்க மாட்டாங்க, வரிசையாக இந்த 20 வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதை பிரிச்சிருக்காங்க ஸ்பிளிட் அப். இந்த ஜென்ரல் டேர்னை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 வரும். 6, 2, 8, 9, 20. இந்த 20 அந்த மாதிரி பெண்களுக்குன்னு தனியாக இட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன அப்படின்னா ஒரு ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனாக என்ன அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல் வரிசையாக எடுக்கணும், ரேங்க் பிரகாரம் எடுக்கணும். கம்யூனலாக இருந்தாலும் கம்யூனலில் அப்ளை பண்ணி எடுக்கணும். கம்யூனல் வரும்போது அதுக்குள்ளே எடுத்தவங்களில் பெண்கள் 30% இருக்காங்களான்னு பார்க்குறோம். 30% பெண்கள் இல்லை அப்படின்னா அது ஆண்களை எத்தனை பேர் தேவையோ அது மாதிரி ஆண்களை பின்னாடி உள்ள ஆண்களை தள்ளி விட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற பெண்களை உள்ளே கொண்டு வரணும். இதுதான் PSTMக்கும் இதுதான். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியும் இத்தனை பெண்கள் தள்ளிவிட வேண்டி வரும் அப்படின்ட்டு? அப்புறம் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? ஸோ இது அபத்தம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இங்கே 20 பேர் எடுக்கணுமா ஜென்ரல் டர்னில்? அந்த ஜென்ரல் டர்னில் 20 பேரில் கண்டிப்பாக பெண்கள் 30% இருக்கணும். 30% 6 பேர் கண்டிப்பாக இருக்கணும். 6 பேர் இருந்தாங்க அப்படின்னா திரும்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதில் கொடுக்க தேவையில்லை, அந்த ஓசியில். அடுத்து PSTM அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 20%. 20% அப்படின்னா 4 பேர். இங்கே எவ்வளோ பார்க்குறாங்க? அது இந்த ரோஸ்டர் சிஸ்டம்லாம் வச்சு இப்போ கேல்குலேட் பண்ணுவாங்க. போன தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க, அதனால் 1 தடவை 3 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லோ விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒருத்தர் எடுக்கிறார். சரிங்களா? அப்போ மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இதில் கண்டிப்பாக இருந்தாகணும். தமிழ் மீடியம் படித்தவங்க 3 பேர் இருந்தாகணும். பெண்களும் 20%, அதாவது பெண்கள் 20% அப்படிங்கும்போது ஒரு அந்த இதில் 6 பேர் இருந்தாகணும்.
அப்போ அந்த 5ன்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. அது 5னா அந்த 5 பேர் இருந்தாங்கணும், உள்ளே இருந்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு மேலே குரூப் 1ல் 15வது ரேங்க் தான் ஒருத்தர் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் ஒருத்தர் பிசி மேல், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசையாக ஃபீமேல் தான் போயிட்டே இருக்கு. ஸோ அப்போது இவங்க ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பெண்களை தான் நிறைய எடுக்கிறாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ்லேயே இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒழுங்காக அப்ளை பண்ணாதனால தான் நிறைய பேர் வந்துடுறாங்க. பாருங்க, இப்போ 20 பேர் எடுத்தாச்சா? இப்போ 20 பேர்த்தில் எனக்கு கண்டிப்பாக லோ விஷன் ஒருத்தர் வேணும். அப்போ லோ விஷன் வேணும் அப்படிங்கிறதுனால ஒருத்தரை வெளியே தள்ளணும், சரிங்களா? அப்போ ஒருத்தரை வெளியே தள்ளிட்டு லோ விஷன் எடுக்கணும். அப்போ வெளியே தள்ளும் போது பாருங்கள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ விஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கார். அப்போ இந்த 39 ரேங்க் ஓவரால் ரேங்க் இருக்கிறவர் வந்து இங்கே வந்துடுவார். இவர் வந்து குரூப் 1 போஸ்ட்டு, டிசி கிடையாது, டெப்யூட்டி கலெக்டர் கிடையாது, அது எவ்வளோன்னு அப்புறம் பின்னாடி பார்ப்போம். அப்போ இவரை தரும் போது இந்த 20 ரேங்க் எடுத்தவர் வெளியே வந்துடுவாங்க. இந்த ஓப்பன்லேருந்து வெளியே வந்துடுவார். இவருக்கு ரேங்க் குரூப் 1 கிடைக்காதுன்னு சொல்லலை, ஓப்பன்லேருந்து வெளியே வந்துடுவார். அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் பாருங்கள், யாருமே இல்லை. பிஎஸ்டிஎம் ஒரு 3 பேர் வேணுமா? எங்கே இருக்குது பிஎஸ்டிஎம்? இங்கே ஒரு பிஎஸ்டிஎம் இருக்கார், அடுத்து ஒரு பிஎஸ்டிஎம், அடுத்து ஒரு பிஎஸ்டிஎம். அப்போ இந்த 3 பிஎஸ்டிஎம் இருக்கிறாங்கள, இந்த 3 பேரும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. இந்த ஓப்பனில் இந்த 20 பேத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ இந்த கடைசி 3 பேரையும் தூக்கிடுவாங்க. அப்போ 17, 18, 19, 20 இந்த 4 பேரும் வெளியே வந்துடுவாங்க, சரிங்களா? இவங்களுக்கு தான் குரூப் 1ஓட போஸ்ட்டு ஓப்பனில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், டிசி எத்தனை பேத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனில் டிசி எத்தனை பேத்துக்கு கிடைக்கும்? டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஜென்ரல் டர்ன் ஜி அப்படின்னா ஜென்ரல்னா ஆண் பெண் யார் வேணாலும் வரலாம் அப்படின்றாங்க. பிஎஸ்டிஎம் 1, இன்னொரு பெண்களுக்கான பிஎஸ்டிஎம் 1, சரிங்களா? ரைட். இந்த பெண்களுக்கான பிஎஸ்டிஎம் அப்படின்றதே கொடுக்கக்கூடாது. பிஎஸ்டிஎம்ங்கிறதே உள்ளுஒதுக்கீடுக்குள்ளே ஒரு உள்ளுஒதுக்கீடா? அது பிஎஸ்டிஎம் தானே இருக்கணும். இந்த மொத்தம் 6 பேர் எடுக்கிறாங்கல்ல பெண்களை 6 பேர் எடுக்கிறாங்கல்ல, அந்த 6 வந்து இங்கே ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த லாஜிக்கில் பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பெண்கள் இருக்கிறாங்க, அப்போ வந்து பிஎஸ்டிஎம் 2 பேரையும் நம்ம இப்போ டிசி எத்தனை பேர்னு பார்க்க. அப்போ டிசினா டாப் 3 ஃபஸ்ட்டு 3 உள்ளவங்களுக்கு டிசி கிடைக்கும். அப்புறம் ஒரு பிஎஸ்டிஎம்க்கு டிசி கிடைக்கும். இங்கே பெண்களுக்கான பிஎஸ்டிஎம்னு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு பிஎஸ்டி. இதுதான் தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. 2 பிஎஸ்டிஎம்னு இருக்கணும். அப்போ யாருக்கு டிசி கிடைக்கும் அப்படின்னா இந்த 3 பேர்த்துக்கு கண்டிப்பாக டிசி, டெப்யூட்டி கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் தான். இந்த ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம்க்கு கிடைக்கும், அவர் மேல். 2வது பிஎஸ்டிஎம்க்கு இவங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு டிசி ஓப்பனில் கிடைக்காது, சரிங்களா? ஃபீமேலுக்கு தான் கொடுக்குன்றாங்க. இதுவே தப்பு. அடுத்து பிசியை பார்க்கலாம். இப்போ பிசி நமக்கு தெரியும், பிசிங்கிறது வந்து 26.5%. 26.5% கண்டுபிடிச்சா 17 பாயிண்ட்னு வருது. அதனால் ரோஸ்டர்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 17 கிட்ட எடுப்பாங்க, 8, 2, 10, 16. அப்போது 16 பேர் எடுக்கிறாங்க. முஸ்லீம் வந்து 3.5%. ஸோ 16 பேர் எடுக்கிறாங்க. அப்போது இந்த 16 பேரில் இந்த பெண்களுக்கு 5 அப்படிங்கிறது பிரிக்கக்கூடாது, அது ஆல்ரெடி இருப்பாங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ விஷன் அல்லது விஷுவலி இம்பேர்டு அவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் ஒருத்தவங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஒருத்தவங்களுக்கு இருக்கணுன்றாங்க. பிஎஸ்டிஎம் 1 இதில். அப்போ 17லேருந்து கிடையாதா நமக்கு? 17லேருந்து இந்த 17 வந்து எஸ்சிங்கிறவங்க வந்து அடுத்ததுக்கு வந்துடுவாங்க. அவங்க எஸ்சி இதில் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. இப்போ நான் பிசியை செக் பண்ணுறேன். அப்போ பிசி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே ஃபீமேல் தான். 7 ஒருத்தர் மட்டும் தப்பி தவறி மேல். அப்புறம் 8, 9 ஒன்று மேல். அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15, 16 எல்லாமே ஃபீமேல் தான். சொல்லப்போனால் 2 பேர் தான் மேல் இருக்காங்க. ஸோ அப்போது இதில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு உள்ளவங்க படி இருக்கிறாங்க. அதனால் தனியாக கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி அந்த 5 அப்படிங்கிறது தனியாக கொடுக்க தேவையில்லை. ஸோ அவ்வளோ. அப்போ இது வந்து குரூப் 1க்குரியது. பிசி முடிஞ்சு போச்சு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரூப் 1ல் இந்த கவுன்சிலிங்கில் கிடைக்காது. கன்ஃபார்மாக கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. யாராவது ஆப்சன்டீஸ் இருந்தாங்கன்னா கிடைக்கும். ஆப்சன்டீஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, சில பேர் சர்வீஸில் இருப்பாங்க, அவங்க டிசி டிஎஸ்பி இதுக்கு மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க, அவங்க வரல அப்படின்னா கிடைக்கும். இப்போ இதுலேயே எல்லாத்துக்கும் கிடைக்காது. இதுலேயே சில பேரெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டி வரும். யாரெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டி வரும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இதில் விஷுவலி இம்பேர்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இங்கே உள்ளவங்க வந்து நம்ம ஓப்பனில் கேட்டகரியில் போயிடுவாங்க. ஸோ அடுத்து விஷுவலி இம்பேர்டு. அது மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து 3 பேர் போனாங்களா, அப்போ இன்னொரு பிஎஸ்டிஎம் இருப்பாங்க தெரியுமா, இந்த பிஎஸ்டிஎம் போயிடுவாங்க. அப்புறம்
இந்த விஷுவலி எம்பேர்டு இவர் வந்துடுவார். அப்போ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 2 பேரை வெளியே அடிச்சிடுவாங்க. இந்த 2 பேர் லாஸ்ட் 2 பேர் தான் வெளியே அனுப்பணும். அப்போ இந்த லாஸ்ட் 2 பேர்த்துக்கு சர்வீஸ் கிடைக்காது. அப்போது சர்வீஸ் வந்து பிசி எதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னா 35வது ரேங்கோட முடிஞ்சு போயிடும். மொதல் ஓசி முடியும், அதுக்கப்புறம் பிசி முடிஞ்சிடும். அப்போ அதாவது 35 ரேங்க் 36லேருந்து இருக்கிறவங்களுக்கு எந்த குரூப் 1 சர்வீஸும் பிசியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கும்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுங்களா, அங்கே யாராவது ஆப்சன்டீஸ் இருக்கணும், அந்த எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கினா மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து வந்து எஸ்சி எஸ்சிஏயை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே எஸ்சிஏங்கிறவங்க தனியாக 3.5 இருக்குது. சரிங்க, 3% இருக்குது. 3.5ல் 3% இருக்குது. எஸ்சிக்கு வந்து 15, பட் எஸ்சிக்குள்ளேயும் எஸ்சிஏ வருவாங்க. அப்போ மொத்தம் வந்து 18ல் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ 5 3 8 8 4 12 12 13 பேர், 7 7 13 பேர் எஸ்சிஏயும் சேர்த்து. அப்போ எஸ்சிஏ மட்டும் தனியாக அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரல் ஒருத்தர், எஸ்சிஏல யாராவது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ எஸ்சிஏ மட்டுமே நம்ம பார்க்கலாமே ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு எஸ்சிஏ ஃபில்அப் பண்ணிட்டு தான் எஸ்சிஏ பண்ணுவாங்க. அந்த எஸ்சிஏ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குன்னா டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு தான். டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. எஸ்சிஏ 101வது ரேங்க்ல இருக்கார் ஒருத்தர். 101வது ரேங்க் இருக்காரு தெரியுங்களா, இவருக்கு வந்து டிஎஸ்பி கிடைக்கும். இடையில சிலது வித்துகள்னு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறது தெரியலை. அது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் ஆகும். ஸோ அப்போ எஸ்சிக்கு எத்தனை பேர் கிடைக்கும் அப்படின்னா 5 3 8 8 4 12. அப்போது 12 பேருக்கு வந்து எஸ்சியில் எடுப்பாங்க. யாருன்னு பார்க்கலாம். இந்த எஸ்சியில் இருந்தே ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு வந்து ஓப்பனில் கிடைக்காது. ஏன்னா ஒரு 4 பேரை வெளியே தள்ளினதில் இவங்களும் போயிடுவாங்க. பிசி ஒரு 3 பேர் போயிடுவாங்க, ஒரு எஸ்சி போவாங்க. அப்போ இவங்க வந்து எஸ்சி 1வது ரேங்க். ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸை கவுண்ட் பண்ணியிருக்கேன். எஸ்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ அந்த எஸ்சியில் 12 பேர் வரைக்கும் கிடைக்கும். அப்போ எஸ்சியில் வந்து 100th ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு வந்து குரூப் 1 சர்வீஸ் கிடைக்கும். இதே பாருங்கள், பிசியில் 35வது ரேங்க்கு மேலே கிடைக்காது. இந்த எஸ்சிலையும் பாருங்கள் உள்ளுஒதுக்கீடுக்குரிய பெண்கள் இருக்காங்க. பாருங்கள், எஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த 1ன்றவங்க ஃபீமேல், அடுத்து 2 ஃபீமேல் தான், அடுத்து 3 ஃபீமேல், 4 ஃபீமேல், 5 ஃபீமேல், 6 ஃபீமேல், 7 ஃபீமேல், 8 ஃபீமேல், 9 ஃபீமேல், 10 ஃபீமேல், 11 மேல், ஒரே ஒருத்தர் தான் மேல். பாருங்கள், 12 பேர் எடுக்க போகிறாங்க, அதில் ஒருத்தர் தான் மேல். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காரணம் ப்ரிலிம்ஸ்லேயும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் அதிகம். அப்படி இருக்கக்கூடாது. அங்கே அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் லிஸ்ட்டில் நிறைய பேர் தானே வந்து ஆவாங்க. ஏற்கனவே பெண்கள் நல்லா படிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அப்படின்னா ஆண்கள் எல்லாம் ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஆக வேண்டியதுதான். அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்பிசியை பார்க்கலாம். எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 8 9 3 12 12 1 13 13 பேர் எம்பிசியில் எடுக்க போகிறாங்க. அதில் எம்பிசிக்கு பாருங்கள் விமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கே நான் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக எஸ்சி பிஎஸ்டிஎம் வந்து ஒரு 3 பேர் வேணுமே. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ நான் அடுத்து இந்த எஸ்சியில் வந்து பிஎஸ்டிஎம் இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்களும் இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லை. அப்போ எஸ்சி பிஎஸ்டிஎம்காக இன்னும் பின்னாடி போக வேண்டி வரும். அப்போ இந்த 3 பேர்த்துக்கும் கிடைக்காது. சரிங்களா, இந்த 94 99 இவங்களுக்கு, ஏன்னா 3 பேர்த்த பிஎஸ்டிஎம்மாக இருக்கணும், எஸ்சி பிஎஸ்டிஎம். அப்போ பின்னாடி போகணும், எஸ்சி பிஎஸ்டிஎம். பாருங்க, பிஎஸ்டிஎம்ங்கும் போது எவ்வளோ ஹெல்ப் பண்ண பாருங்க. இங்கே பாருங்க, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் இருக்காரு. எஸ்சிஏ இருந்தாலும் அது எஸ்சிக்குள்ளே வந்துடுவார். சரிங்களா, அப்போ இவருக்கு கிடைக்கும். இங்கே ஒரு எஸ்சி பிஎஸ்டிஎம் கிடைக்கும், இவருக்கு கிடைக்கும். அப்போ 127வது ரேங்க் வரைக்கும் சர்வீஸ் வாங்கி உள்ளே போவாங்க. பிசி விஷுவலி இம்பேர்டுங்கிறதுனால அந்த ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா 128வது ரேங்க் உள்ளே போவார். இது ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறதுனால. இதே மாதிரி தாங்க எம்பிசி, பிசி, முஸ்லீம், எஸ்டி எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இப்போ குரூப் 2 ரிசல்ட்ஸ் விடுறாங்கல்ல, இந்த குரூப் 2 ரிசல்ட்ஸ் விடுறதுலையும் மிகச்சரியாக டிலே பண்ணி கூட விடுங்க, ஆனால் மிகச்சரியாக விடுங்க.
வெளியே வர்றதுலேயே வந்து ஃபீமேலே அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ்லையும் ஃபீமேல் தான் 70-80-75% வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுக்காக தான் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெண்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து யாருமே உங்களுக்காக ஆண்கள் யாரும் உங்களுக்கு எதிரியாக இல்லை. 30% என்ன 40% கொடுத்தா கூட இது பாதிக்காது. உங்களுக்கே தெரியும், நான் சொன்னேன் 40% கூட அதுக்கு மேலே வர்றாங்க, 50-60க்கு வர்றாங்க. அப்போ வந்து புதுசாக அவங்களும் எடுக்க தேவையில்லை எந்த கேட்டகரியிலையுமே. ஸோ ப்ராப்பராக ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை பண்ணால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இந்த குரூப் 2 ரிசல்ட்ஸ் விடுறதுலையும் இப்போ இன்னைக்கு கால்ஃபார் பண்ணியிருக்கிற குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் 92 வேக்கன்சிலையும் இதை சரியாக பின்பற்றுவார்கள் என்று நம்புவோம். இதற்கு தேர்வர்கள் இது உங்களுடைய உரிமை, சரிங்களா? நீங்கள் தான் இதை கேட்கணும். குரூப் 2 மெயின்ஸ் அல்லது குரூப் 1 வந்திருக்க ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இது சம்பந்தமாக கோச்சிங், நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், நம்ம ஆன்லைன் வகுப்புகள் 2010 எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் வகுப்புகள், டெஸ்ட் பேட்ச், இல்லை ப்ரிலிமினரி எனக்கு வெறுமன டெஸ்ட் பேட்ச், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுக்கும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும், எல்லாமே பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்வோம். நன்றி.